வணக்கம். நல்லுணவு நம்முணவு. இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்றைக்கு மார்கழி கோலங்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு காணொளியா பதிவு போட்டிருந்தேன். அந்த கோலங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தீங்க கருத்து பெட்டியில. உங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அதிலும் குறிப்பா திருமதி அனிதா மெல்கோயர் நான் நல்லுணவு நம்முணவு தொடங்கின காலத்திலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஆதரவாளரா இருந்துட்டு வர்றாங்க. நேற்று என்னுடைய பதிவுல நாங்க அனுப்புற படத்தையும் கோலமா வரைவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வரைவேன் அனிதா. ஒரு 2 மணி நேரத்துல போடக்கூடியதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வரைஞ்சு அதையும் உங்க கூட பகிர்ந்துக்குவேன். உங்களுடைய இந்த ஆதரவான அன்பான வார்த்தைக்கு ரொம்ப நன்றி அனிதா. இப்போ இன்றைய பதிவுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா இந்த அழகான மலர்கள், இது எல்லாமே என்னுடைய கடலூர் வீட்டில் உள்ள சின்ன தோட்டத்தில் நான் வச்சிருக்கிற செடிங்க. இந்த செடிகள் பற்றின பதிவை நல்லுணவு நம்முணவுலே கொடுத்து ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அடவின்னா நம்ம தமிழில் இன்னொரு சொல் காடுன்னு அர்த்தம். அடவி த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதிய அலைவரிசையில் கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நல்லுணவு நம்முணவுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு தந்தீங்களோ அடவிக்கும் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் முன்கூட்டியே உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நல்லுணவு நம்முணவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடவிக்கும் உங்களுடைய ஆதரவு தாங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.